அதாவது பொதுவாக வந்துட்டு நம்ம குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். நம்ம அம்மா அப்பா வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்காக நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குரு செவ்வாய் பலமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரொம்ப குடும்பத்துக்காக தன்னுடைய நிலைகளை கூட விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குரு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். குரு ஒன்று வீக்காக இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரியன் வந்து ரொம்ப பலம் பெற்றிருக்கும். எங்கே நம்ம அப்பா தான் நமக்கு எல்லாமே, நம்ம அம்மா அப்பா தான் உலகம், நம்ம அம்மா அப்பாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றது மாதிரியான ஒரு நிலைகள். பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து ரொம்ப ஒரு ராவுக்கு எதிரோடைய தொடர்பு இல்லாமல் ஒரு நல்லபடியாக இருந்ததுனால தான் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தும் திருப்பி ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆஃப்டர் மேரேஜ் கூட ஒரு ஒரு புரிதல் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் வரும்போது இவங்க அதை அச்சீவ் பண்ணிடுறாங்க. அதான் காரணம். ஸோ அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு அப்படின்னு எடுத்தோம்னாலே சரிம்மா, இந்த ரகடாக இருக்கிறது, திம்புராக இருக்கிறது, கெத்தாக இருக்கிறது எல்லாமே செவ்வாய் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா பசங்க ஜிம் போகிறாங்களோ இல்லையோ, லேடிஸ் நிறைய பேரை போல பார்க்குறோம். ஆமாம். அப்போ இந்த ஜிம்மு போகிறது, என் உடம்பு ரொம்ப கண்ட்ரோலாக அழகாக வச்சுக்கிறது, ஃபிட்னஸ் பண்ணுறது, பையனுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குறதெல்லாம் யாருன்னு அந்த செவ்வாய் தான். ஸோ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லபடியாக ஒரு பலமாக இருந்துச்சு அப்படின்னா பையன் பண்ணுற அத்தனை சேட்டையும் இவங்க பண்ணுவாங்க. நிச்சயமாக அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுறது, ஒரு துணிச்சல், தைரியம், வீரம் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா. அப்போ செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லபடியாக சாதிப்பாங்க. இருக்குது.